ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான லெமன் ரைஸும் அது காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சுக்கலாம். இது யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், 3 பெரிய உருளைக்கிழங்கு, அதாவது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தோலெல்லாம் சீவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு, அதாவது நல்ல மெல்லிசாவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாக கட் பண்ணலாம். நல்ல உருளைக்கிழங்கு வந்து நல்ல கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணியில் 2 க்யூப்ஸ் வந்து ஐஸ் வாட்டர், அதாவது ஐஸ் கட்டியை போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னே இருக்கும். உருளைக்கிழங்கு கருத்தும் போகாது. இப்போ இந்த தண்ணி அப்படியே வடிச்சிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எதுவும் போட வேண்டியதில்லை. வெறுமனே அப்படியே ஒரு கார பொரியல். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா பிரட்டிடுங்க. பிரட்டிட்டு இந்த உருளைக்கிழங்குல எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ இதை எடுத்து பக்கத்தில் ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு இன்றைக்கி அரிசி போட்டு லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம். விதை இல்லாமல் வடிகட்டிக்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு, இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருவோம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பில் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஒரு சில நேரம் வந்து லெமன் ரைஸ் வந்து கலர்ஃபுல்லாக இல்லாமல் கலர் கொஞ்சம் டல்லாகிடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நிமிஷத்தில் நம்ம இந்த லெமன் ரைஸ் செஞ்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, இந்த தண்ணியிலேயே உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது மறுபடியும் தட்டை மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம். பாருங்க, லெமன் ரைஸ் செய்யறதுக்கு நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கருக விட்டுறாமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கணும். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கணும். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதில் 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு 2 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வதங்கின உடனே எடுத்து என்ன பண்ணலாம், இந்த உப்பு, மஞ்சள் தூள், லெமன் சாறு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடலாம். சரி, இந்த சாறு எல்லாமே என்னாகும், இதில் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சது அப்படின்னா ஒரு கசப்பு டேஸ்ட் மாதிரி வரும். அதனால் லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் சூடான உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அது வந்து ஒரு கசப்பு டேஸ்ட்டோட நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவுக்கு மல்லி இலையை இந்த லெமன் ரசத்தில் போட்டுடலாம். பாருங்க, அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கை மறுபடியும் ஒரு பரட்டி விட்டுருவோம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். இதை நல்லா ஃபுல்லாக வதக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வரைக்கும் நமக்கு அந்த காரம், உப்பு எல்லாமே போகும். அதனால் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே சாதம் போட்டு இதில் கிளறிடலாம். பாருங்கள், லெமன் ரைஸ் நல்லா கலர் மாறாமல்
நல்லா இருக்கிறதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம வந்து இது எல்லாமே சாறு புழிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா லெமன் ரைஸோட கலர் மாறவே மாறாது. சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பச்சையாக 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியல் கார பொரியலும் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. லெமன் ரைஸ் நல்லா பளிச்சுன்னு நல்ல மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கணும்னா நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் கசப்பு டேஸ்ட் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு லெமன் ரைஸ் காரப்பொரியல் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.